ஜப்பானில் எக்கோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ ஜாப்பனீஸ் எக்ஸை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துலாம். ஜாப்பனீஸில் எக்ஸை வந்து டொமேகோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோட வெரைட்டி ஒரு 15 வெரைட்டிஸாக தான் இருக்கும். நம்ம ஊரில் எக்குனா ஒரு முட்டை தான். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ரவுண்ட் எக்கு, ப்ரௌன் எக்கு, அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கேஜ் ஃப்ரீ எக்ஸ், அதாவது கேஜில் போட்டு அடைக்காத கோழியோட முட்டைகள். ஸோ அது வந்து விற்கிறாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது ஃபுஜி டொமேகோன்னு போட்டிருக்கு. ஃபுஜிலேருந்து அந்த ப்ரிஃபெக்சர்லேருந்து வரனால அதோட டேஸ்ட் டிஃபர் ஆகிறனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமமாக 300லேருந்து மேக்ஸிமமாக ஒரு 400 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எண்ணுக்குள்ளே நீங்கள் எக்ஸு நீங்கள் வாங்க முடியும். இதெல்லாம் பாயில்டு எக்ஸு. இது அன்பாயில்டு காடை முட்டையும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக் வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த வெரைட்டி தான் வாங்குவேன். இது வந்து 300 எண்ணு. இதில் எம் அண்ட் எல் சைஸ் இருக்குது. எம் வந்து 300 எண்ணும், எல் வந்து 320 எண்ணும். நம்ம ஊருக்கு 175 185 ருபீஸ்க்கு டிஃபர் ஆகுது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்குக்கு மேலேயும் எக்ஸ்பைரேஷன் டேட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அதை கன்சியூம் பண்ணக்கூடாது ஆஃப்டர் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமும் கன்சியூம் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரா எக்கை ஃபுட்டில் போட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறையா உண்டு. அதனால் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ராவை சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே சாப்பிடணும். ஆனால் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றீங்க, பாயில் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேணாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் டெஸ்ட்டுக்கு நான் எக்ஸ்பைரி ஆன இந்த எக்கை என் வீட்டில் இருந்தது. இது வந்து நான் வாட்டரில் போட்டு காட்டுறேன். இது கண்டிப்பாக ஃப்ளோட் ஆச்சுன்னா கெட்ட எக்கு. பட் இதுக்கு ஃப்ளோட்டாக இல்லை, இது சிங்க் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நல்ல எக்கு. இது இன்னும் கெட்டு போகலை. கண்டிப்பாக கன்சியூம் பண்ணலாம். பாய்.